இந்த வீட்டு கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பையனோட அப்பா ஒரு முழு ஆட்டை சமைச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த பையனை பார்த்து தெருக்குள்ள போய் நம்ம சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், வேண்டப்பட்டவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. நம்ம சேர்ந்து ஒண்ணா சாப்பிடலாம்னு சொல்றாரு. தெருவுக்குள்ள போன பையன் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்க்கறான். யோசிச்சு பார்த்துட்டு சடனா கத்த ஆரம்பிக்கிறான். ஐயோ, எங்க வீடு தீப்பிடிச்சு எரியுது. அணைக்கிறதுக்கு யாராச்சும் உதவி பண்ணி வாங்களே அப்படின்னு கத்துறான். அலறல் சத்தம் கேட்டு ஒரு சில பேர் அணைக்கிறதுக்காக தண்ணி பக்கெட்டோட ஓடி வராங்க. ஆனா ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு எதுக்குடா வம்புன்னு ஜன்னல் கதவு எல்லாமே சாத்திக்கிறாங்க. யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண ஓடி வந்தாங்களோ அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பையன் அவங்களோட சேர்ந்து விருந்து சாப்பிட ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அப்பா வர்றார். ஒரே ஷாக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே புதுமுகமா இருந்தாங்க. அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க பையனை தனியா கூப்பிட்டு இவங்கெல்லாம் யாரு, என்ன பண்ணி வச்சிருக்கன்னு கண்டிக்கிறார். அதுக்கு அந்த பையன் சிரிச்சுட்டே சொல்றான், நான் தெருவுல போய் நம்ம வீடு தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னேன். அப்ப இவங்க மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முன்னாடி வந்தாங்க. நம்ம சொந்தக்காரனோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே வரல. ஆபத்தான நேரத்தில் யார் நமக்கு உதவுறாங்களோ அவங்க தானே உண்மையான வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பாக்கு அப்பதான் எல்லாமே புரியுது. அப்புறம் இந்த ரீல் உங்களுக்கும் புரியுதுன்னா கீழே அக்ரீன் காமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க.